ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு எப்படி நடக்கும்னு. இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அதாவது இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 200 புள்ளிகள் தான் மூவ்மெண்ட் ஆகும்னு நேற்றைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதை ஆப்ஷன் செயின் சார்ட்டை பார்த்து சொல்லியிருப்பேன். இது இன்னைக்கான நிஃப்டி சார்ட்டு 26,150 கால் ஆப்ஷன் அண்ட் 26,350 புட் ஆப்ஷன். தென் சென்செக்ஸோட சார்ட் 85,100 கால் ஆப்ஷன், 86,100 புட் ஆப்ஷன். இதை பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்னிங் வழக்கம் போல் கொடுத்துருவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இன்னைக்கு கால் சைடில் இருந்தது, ஸோ என்ட்ரியும் ட்ரிகர் ஆகிடுச்சு. தென் ஆப்ஷன் செயின் அண்ட் ஆப்ஷன் சார்ட் ரெண்டுமே கால் சைடில் இருந்ததால் கால் சைடு தான். பட் ஆனால் மார்க்கெட்டை சென்செக்ஸ் வெறும் 100 புள்ளிகளுக்கு உள்ளே புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா 274 புள்ளிகள் போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் சென்செக்ஸ் பக்கம் போகலை ஓப்பன் ஆனதுமே. ஸோ சென்செக்ஸ் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இறங்குனது இங்கே 300 புள்ளி, ஏறினது 250 புள்ளி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் 9:50க்கு பாருங்கள். 9:50க்கு அதாவது மார்க்கெட் இங்கே திரும்பினதுமே இங்கே ஆப்ஷன் செயினில் நிஃப்டி புட் சைடாகவும் சென்செக்ஸ் கால் சைட்லேயே இருந்தது. அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும்னு அர்த்தம். இல்லைன்னா மார்க்கெட் டேர்ன் ஆயிரும். சம்டைம்ஸ் பிஃபோர் போத் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஆப்ஷன் சைடு இண்டிகேட் புட் சைடுன்னு சொல்லி நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். ஆனால் புட் சைடு தான் போகும், பட் பெரிய ரேலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ புட் சைடு 100-200 பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்னு. காரணம் என்னென்னா நம்ம என்ட்ரி சார்ட் செட்டப் படி நான் சைட்வேஸ்னு 9:30க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல் சைட்வேஸில் தான் இருந்தது. கால் சைடு இருந்தாலும் பெரிய சைட்வேஸ் தான். இந்த இடத்துல ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ட்ரி பாயிண்டில் இங்கே ட்ரிகர் ஆகிட்டு இருந்தனால ஸோ இங்கே என்ட்ரி கிடச்சிது. அதனால் புட் சைடில் ஒரு ரேலி இருக்கும், பெரிய ரேலி இல்லை, ஒரு 200 பாயிண்ட்குள்ளேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் சொல்லும்போது 312 இருக்குது, அங்கேருந்து 200 புள்ளின்றது 512. இந்த 550 போயிருக்கான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நிஃப்டியும் சேம் தான். அதே டயத்தில் இங்கே 160 இருந்தது, இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் 200 புள்ளி போச்சுன்னா நிஃப்டி ஒரு 50 புள்ளியாச்சு போகும். இது போயிருக்கா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல இருந்து இங்கே 160 இருந்தது இல்லையா? 160லேருந்து அதுக்கு அதாவது ஃபுல் டார்கெட் 260 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ ஃபுல் டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான். இங்கே 300 இருந்தது, 300லேருந்து 600க்கு மேலே, அதாவது இதுக்கு மேலே 800 போயிடுச்சு. ஓகேங்களா? தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நான் சொன்னது 12:30 மணிக்கு 1:30க்கு ஃபுல்லாக போயிடுச்சு. புட் சைட் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. இது சொன்ன காரணம் முழுக்க ஆப்ஷன் செயின் டேட்டா பயன்படுத்தி தான். ஆப்ஷன் செயின் டேட்டானா இங்கே இருக்க பாருங்கள், இதுதான். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா பயன்படுத்தி தான் நான் எல்லாமே சொன்னேன். ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி இப்போ ரெண்டுமே எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் தான் தெரியும். இப்போதைக்கு நாளைக்கான சார்ட் நிஃப்டி இன்ட்ராடே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸான சார்ட் நாளைக்கு நான் மார்னிங் ஓப்பன் பண்ணி போடுவேன். இப்போ டவர் இஷ்யூன்றனால என்னால் போட முடியல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதான் தெரியும். ஸோ எல்லாமே நான் லைவில் அப்டேட் பண்ணுவேன். லைவில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கு பயோவில் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.